அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய திருவசனம் யோவான் 15:5. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் திராட்சை கொடிகள். கொடியாய் படருகின்ற எந்த செடியானாலும் அதன் வேர் மற்றும் செடியின் அஸ்திபாரத்தை பொறுத்து தான் அதன் வளர்ச்சியை கணிக்க முடியும். வேர் அதன் அஸ்திபாரம் என்றால் செடிகள் கொடியின் அஸ்திபாரம். செடியின் உதவி இல்லாமல் கொடி படர முடியாது. செடியின் உதவி இல்லாமல் கனிகள் கிடையாது. செடியின் உதவி இல்லாமல் செழிப்பு கிடையாது. செடியின் உதவி இல்லாமல் பரவி படர முடியாது. செடியின் உதவி இல்லாமல் கொடிக்கு பாதுகாப்பு கிடையாது. செடியின் உதவி இல்லாமல் சுவாசம் கிடையாது. செடிக்கும் கொடிக்கும் எப்போதும் ஐக்கியம் இருக்க வேண்டும். நீங்கா உறவு இருக்க வேண்டும். இரண்டுக்கும் இணைப்பு அல்லது தொடர்பு இல்லை என்றால் கொஞ்ச நாட்களில் அது எவ்வளவு பெரிய கொடியானாலும், எவ்வளவு பரவி படர்ந்திருந்தாலும் செடி இல்லையெனில் சீக்கிரமாக காய்ந்து தீந்து செழுந்து போகும். அதுபோல நம்முடைய ஆண்டவர் திராட்சை செடி, நாம் கொடிகள். ஆண்டவர் இல்லாமல் கனி இல்லை. அவர் இல்லாமல் செழிப்பு இல்லை, ஜீவன் இல்லை, சுவாசம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆண்டவரின் ஐக்கியம் இல்லாமல் வாழ்வு இல்லை. அவர் உதவி இல்லாமல் பரம்பி படர முடியாது. நாம் அவரிலும் ஆண்டவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். கனி கொடாமல் இருந்தால் ஆண்டவர் நம்மில் இல்லை, நமக்குள் வாசம் செய்யவில்லை. இயேசு இல்லாத வாழ்வு அது இருள் சுரங்கம். இயேசு இல்லாத வாழ்க்கை அது சூன்யமான வாழ்க்கை. இயேசு இல்லாத நாள் அது வெற்று நாள். ஆண்டவரை எப்போது நமக்குள் வைத்திருப்போம். இயேசுவே, எங்க கூட எப்போதும் நீர் இரும், எங்க பக்கம் எப்போதும் நீர் இரும். இந்த வார்த்தையின்படி எங்களை அழகாய் வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஆமென்.